ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. யதாக்னேர்தாஹிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதா ஹி யா சர்வவித்யாஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யஹம். நமः ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித்சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே சிவநாமனி பாவிதேந்தரங்கே மஹதி ஜ்யோதிஷி மானினி மயார்த்தே துரிதான்யபயாந்தி சுதூரதூரே முஹுராயாந்தி மகாந்தி மங்களானி. ஸ்மிருதே சகலகல்யாணபாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் व्रजामि शरणं हरिं. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ अधीहि भो भगवः अधीहि भो भगवः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ. கட்டோபனிஷத்திலே இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வள்ளியில் 14வது மந்திரம் பார்க்க வேண்டும். 12, 13வது மந்திரங்களில் பிரம்ம வித்யின் பயன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். பிரம்மத்தை அறிந்தவன் அவனுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு. ஏகோ வஷி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதாய கரோதி தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராக தேஷாம் சுகம் சாஸ்வதம் நைதரேஷாம். யார் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அறிந்திருக்கிறார்களோ, எந்த ஆத்மா எல்லோருள்ளும் இருந்து எல்லோரையும் கட்டுப்படுத்துகிறதோ, எல்லோரையும் தன் வசத்தில் வைத்திருக்கிறதோ அந்த ஆத்மா சர்வபூதாந்தராத்மா, எல்லா பூத்தங்களுக்கும் அந்தராத்மாக பிரத்யேகாத்மாவாக எது இருக்கிறதோ அது அந்த ஆத்மா, எந்த ஆத்மா பலவாக பிரிந்து காணப்படுகிறதோ அந்த ஆத்மா, அதை தன்னுடைய ஆத்மாவாக யார் பார்க்கிறானோ தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி, தன்னுடைய ஆத்மாவாக யார் பார்க்கிறானோ அவன்தான் தீரன். அவனுக்கு தேஷாம் சுகம் சாஸ்வதம், அவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும், சாஸ்வதமான சுகம் கிடைக்கும், மற்றவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காது. ந இத்தரேஷாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு.
அதுக்கு அடுத்த மந்திரமா நித்யோ அனித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விதத்தாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏனு பஷ்யந்தி தீராக தேஷாம் சாந்தி சாஸ்வதி நேத்ரேஷாம் அப்படின்னு. அனித்தியமான பொருட்களுக்கு மத்தியிலே ஒரு நித்தியமான ஒரு பொருளை யார் பார்க்கிறானோ, சைத்தன்ய அம்சம் இல்லாமல் ஜடமாக இருக்கக்கூடியவற்றின் நடுவிலே சைத்தன்யத்தை யார் காண்கிறானோ, எந்த ஆத்மா சர்வபூதங்களுக்கும் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு ஒன்றாக இருந்து கொண்டு எல்லோருக்கும் அவர்களுடைய கர்மங்களுக்கு தகுந்தாற் போல் ஞானத்திற்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு கர்ம பலனையும் ஞான பலனையும் உபாசனா பலன்களையும் யதா கர்ம யதாஸ்ருதம்னு முன்னாடியே பார்த்தோம். யோனிம் மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினஹா ஸ்தானும் மன்யே அனுசயந்தி அப்படின்னு. அப்படி யதா கர்ம யதாஸ்ருதம் அப்படின்னு அந்த கர்மங்கள் எப்படி இருக்கோ, அவர்களுடைய உபாசனைகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் யோ விததாதி காமான் அவர்களுக்கு வேண்டியவற்றை பிரித்து கொடுக்கிறதா அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை தன் உள்ளிருப்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஆத்மாவாக அதுவே தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி. தம் அப்படின்னா அதை அப்படின்னு அர்த்தம். ஆத்மஸ்தம் அப்படின்னா தன் உள்ளே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இது வெளியே இருக்கக்கூடிய அது அப்படின்னு அதை சொல்லதும், இங்கே இருக்கக்கூடியது அப்படின்னு இது அப்படின்னு சொல்லும் பொழுது அது இது இரண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு வராருங்க. இது ஒரு மகா வாக்கியம். இந்த இடத்துல தம் ஆத்மஸ்தம் அப்படிங்கிறது ஒரு மகா வாக்கியம். எப்படி தத்துவமசி அப்படிங்கும்போது அது ஒரு மகா வாக்கியமாக இருக்கிறதோ அதுபோல் தம் ஆத்மஸ்தம் அதுவும் ஒரு மகா வாக்கியம். மகா வாக்கியம் அப்படின்னா எந்தெந்த உபனிஷத்தில் வரக்கூடிய வாக்கியத்திலெல்லாம் எந்தெந்த வாக்கியங்களெல்லாம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் மகா வாக்கியம். இந்த இடத்துல தம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை அந்த பிரம்மத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சு, அது அங்கே இல்லை, இங்கே ஆத்மாக்குள்ள இருக்க ஆத்மாவாக இருக்கிறது, ஆத்மஸ்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கே. அப்போது அந்த ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு அபேதம் சொல்லப்படுகிறது, பேதம் இல்லாத நிலைமை சொல்லப்படுகிறது. அப்போ இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி எது சொல்லுகிறதோ அந்த வாக்கியங்கள்லாம் மகா வாக்கியங்கள் பேர். இந்த மகா வாக்கியம் எது? தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி. அந்த ஆத்மாவை யார் காண்கிறார்களோ யார் பார்க்கிறார்களோ தீராக அவர்கள், அந்த தீரர்களுக்கு தேஷாம் சாந்தி சாஸ்வதி அவர்களுக்கு தான் நிச்சயமான ஒரு எப்பொழுதுமே மாறாத ஒரு சாந்தி கிடைக்கும் அப்படிங்கிறார். மாறாத சாந்தின்னு எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால அது மாறாமல் இருக்குது. ஆத்மாஸ்வரூபமாக எது இல்லையோ அது மாறத்தான் மாறும். ஒரு பொருள் அதனுடைய தன்மையிலிருந்து மாற்றவே முடியாது. நெருப்பு சுடாமல் இருக்கவே முடியாது. சுடுற தன்மையை நெருப்பிலேருந்து நீக்க முடியுமானா முடியாது. அதுபோல நம்முடைய ஆத்மாவின் தன்மை சத் சித் ஆனந்தம் அப்படின்ட்டு. அப்படி அந்த சத் சித் ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தன்மையுடையது, அது ஆனந்தமாகவே இருக்கக்கூடியது அந்த ஆத்மா. அதனால அந்த உண்மையான ஆத்மாவை ஆனந்த வடிவத்தை ஒருவன் அறிந்து கொண்டானே ஆனால் அவனிடமிருந்து அந்த ஆனந்தத்தை பிரிக்க முடியாது. அதனால அவனுக்கு சாஸ்வதமான சுகமும் சாஸ்வதமான சாந்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உபனிஷத் சொல்லி கொடுக்கிறது. மற்றவர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சாந்தியும் சரி சுகமும் சரி ஒரு உபாதியினாலோ ஒரு ஏதோ ஒரு அகஸ்மாத்தா ஒரு காரணமே இல்லாமல் ஏதோ வந்துடுத்து, அவ்வளோதான், எப்போ வேணாலும் போகும், இப்போ வந்துடுத்து இப்போ போக போகிறது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்படி ஏன்னா எது காரணம் இல்லாமல் இருக்கிறதோ அதுதான் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அதோட எது தன்மையோ அதுதான் எப்பொழுதும் இருக்கும். அது வருவதும் போவதுமாக இருப்பது, வந்ததுன்னா அது போகிறதுங்கிறது நிச்சயம்தான். அதனால் அது சாஸ்வதமாக இருக்க முடியாது. உபாதிகத்தமாக இருக்கக்கூடிய சுகமோ துக்கமோ அது நிச்சயமாக வர்றதும் போவதுமாகத்தான் இருக்கும். உண்மையாக ஸ்வரூபமாக எது இருக்கிறதோ அது எப்பொழுதும் இருக்கும். அதனால தான் அது சாஸ்வதி சாந்தி அப்படின்னு சொல்கிறார். இப்படி உபாதிகத்தமாக இருக்கக்கூடிய சாந்தி மற்றவர்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் அது சாஸ்வதமாக இருக்க முடியாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ந இதரேஷாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சார். இதரேஷாம் அப்படின்னு சொன்ன உடனே யாருக்கெல்லாம் அப்படின்னாக்க அவிவேக்கினாம் அப்படின்னு போட்டிருக்கார். யாருக்கெல்லாம் அந்த பாகிய வஸ்துக்களில் பாகிய விஷயங்களிலே வெளிப்பொருட்களிலே தன்னுடைய மனம் சென்று அந்த பொருட்களை அவலம்பித்து கொண்டு இருக்கிறதோ அவர்களுக்கு, அவிவேக்கிகளுக்கு, யாருக்கு அந்த ஆத்ம பேதம் தெரியவில்லையோ விவேகம் இல்லையோ அவர்களுக்கு இது போல சாஸ்வதமான சாந்தி கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார்.
அப்போது அதுக்கு அடுத்த மந்திரம் நம்ம படித்தோம். ததேதத் இதி மன்யந்தே அனிர்தேஷ்யம் பரமம் சுகம் கதம் நு தத் விஜானீயாம் கிமுபாதி விபாதி வா அப்படின்னு. இந்த இதில் பெரியோர்கள்லாம் சொல்கிறார்களாம். பெரியோர்கள் அப்படின்னா யாரெல்லாம் பிரம்மவித்தோ அவர்கள்லாம் சொல்கிறார்களாம். என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா ததே தத் அப்படின்னு, அதுதான் இது அப்படின்னு சொல்கிறார்களாம். தத்துனா அது, ஏத்ததுனா இது, தத் ஏதத் அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்கிறார்கள். எதை சொல்கிறார்கள் அப்படின்னாக்க அனிர்தேஷ்யம் பரமம் சுகம். அனிர்தேஷ்யம்னா எதை இதுன்னு சொல்லி காட்ட முடியாதோ அதை சொல்கிறார்களாம். நிர்தேஷ்யம் அப்படின்னா சொல்லி காட்ட முடியும், இது அப்படின்னு சொல்லி காட்ட முடியும். அனிர்தேஷ்யம்னா அப்படி சொல்லி காட்ட முடியாதது எது இருக்கோ அது. பரமம் சுகம், ரொம்ப அபூர்வமான ஒரு சுகம் அது. அந்த சுகத்தை காட்டுகிறார்கள் மன்யந்தே அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வர்றது. கதம்னு தத் விஜானியாம் கிமுபாதி விபாதி வா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அது தானே இருக்கிறதா இல்லை அது தெரியறதா அப்படின்னு. இருப்பது தெரிவது அப்படின்னு இரண்டு இந்த இடத்துல வினை சொற்கள் போட்டிருக்கிறார். பாதி விபாதி அப்படின்னு. பாதி அப்படின்னா அது தானாக ஒளிர்கிறது, தானாக விளங்குகிறது அப்படின்னு அர்த்தம். விபாதி அப்படின்னா தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த இரண்டு இதையும் இந்த இடத்துல போட்டு காட்டுறார். அது அப்படியே தானாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கணுமா, அது பார்த்தா தெரியுமா அப்படின்னு. தெரியறது அப்படிங்கும்போது ஒருவன் பார்ப்பவன் இருந்தால்தான் அது தெரிகிறது அப்படின்னா அது தெரியப்படும் பொருளாக இருக்கிறது. அப்போ அதை அறிபவனாக வேற ஒருவன் இருக்க வேண்டும். அதனால விபாத்தி அப்படிங்கிற இடத்துல அந்த இருமை இருப்பது போன்று ஒரு அந்த வினைச்சொல் இருக்கிறது. பாத்தி அப்படிங்கிற இடத்துல தானாகவே விளங்குகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதனுடைய பாஷ்யத்தை நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இருக்கு. ததேதத் இதி மன்யந்தே அனிர்தேஷ்யம் பரமம் சுகம் கதம் நு தத் விஜானீயாம் கிமு பாதி விபாதி வா. எத்தத் ஆத்ம விஜான சுகம் அனிர்தேஷ்யம் நிர்தேஷ்டும் அசக்கியம். இந்த ஆத்ம விஜானத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த ஆத்ம விஜானம் இருக்கே, ஆத்ம ஜானம், அதாவது ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லும்போதே அது சாதாரண அந்த விஞ்ஞான சுகம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஏதோ ஒரு பொருளை அடைந்ததுனால ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது ஆத்மாவை அனுபவிப்பதனால் இருக்கக்கூடிய ஆத்ம அனுபவ லட்சணம் சுகம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அபரோக்ஷ ஞானம், பரோட்ச ஞானம் கிடையாது. இப்போ ஒரு பொருளை பார்த்த உடனே ஒரு ஆனந்தம் வருது அப்படின்னா அது போல ஆனந்தம் கிடையாது. இரண்டாவது பொருளை அபேட்சித்து அதை இரண்டாவது பொருள்னு ஒன்று இருந்தால் தான் இப்போ இந்த சுகம் வருது அப்படின்னா அது போன்ற சுகம் இங்கே கிடையாது. அது தானே அந்த ஆத்மாவிலேயே ஊறி ஆத்ம சுகத்தை யார் அடைகிறார்களோ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். எத்தத் ஆத்ம விஜான சுகம், அது எப்படிப்பட்டதுன்னா அனிர்தேஷ்யம் அப்படிங்கிறார். நிர்தேஷ்டும் அசக்கியம் அப்படின்னு, அது சொல்ல முடியாது, வாயால் சொல்ல முடியாது. நைவ வாச்சா ந மனசா பிராப்தும் சக்கியா ந சக்ஷுஷா, பின்னாடி வரப்போகிறது இதே உபனிஷத் சொல்ல போகிறது. பின்னாடி வாயினால் சொல்ல முடியாது, மனசுனால் யோசிக்க முடியாது, கண்ணுனால் பார்க்க முடியாது. இப்படியாக எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக இன்னொரு உபனிஷத் சொல்கிறது, அந்த தைத்திரிய உபனிஷத். எங்கே அந்த வாக்கு செல்லாதோ, எங்கு மனசு செல்லாதோ அப்பேற்பட்டது தான் அந்த பிரம்மம், அதுதான் ஆத்மா அப்படின்னு. அப்போ வாக்குனாலையும் சொல்ல முடியாது, மனசுனாலையும் சொல்ல முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா அந்த ஆத்மாவை எப்படி தான் அறிந்து கொள்வது? அதனால தான் இதை அனிர்தேஷ்யம் அப்படின்னு சொல்கிறார். வேற ஒரு இடத்துல சங்கரர் இதை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது, அப்போது அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாக்க அது இல்லைன்னு சொல்லிடலாமா? இல்லாத பொருளை தானே அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அவரே ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறார். எதனால் இதை தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் சொல்கிறார். இந்த காரணங்கள், ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 4 அடிப்படை தன்மைகள், தகுதிகள் தேவை அப்படிங்கிறார். அதில் முதல் இதுவாக சொல்கிறது ஜாதி, கிரியா, சம்பந்தம், இது போல ஒரு இதெல்லாம் சொல்கிறார். ஜாதி இருக்கணும், அது ஒரு திரவியமாக இருக்கணும், குணமாக இருக்கணும், ஒரு சம்பந்தமாக இருக்கணும் அப்படின்னு. ஜாதி அப்படின்னா
நம்ம சாதாரணமாக வச்சுக்கிறோமே இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. அதை பற்றி நான் சொல்லலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை இருக்கிறான். அந்த குழந்தைக்கு அப்பா இப்போ தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறார். தன்னுடைய சின்ன பையன் அவனை தூக்கி வச்சுட்டு ஜன்னல் வழியாக வெளில காட்டுறார். வாசலில் ஒரு பசுமாடு போயின்னு இருக்கு. இதுதான் பசு, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இது இப்படி தான் இருக்கும், 4 கால் இருக்கும், வால் இருக்கும், இப்படியாக சேப்பு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். சாயங்காலம் அதே பையனை திரும்ப அப்பா வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஒரு தோட்டத்துக்கு, ஒரு பூங்காவுக்கு, ஒரு பார்க் எங்கேயோ அழைச்சின்னு போகும்பொழுது அதே பையன் சொல்கிறான், அங்கே வேறு ஏதோ ஒரு கருப்பு கலரில் ஒரு மாடு போயின்னு இருக்கு, அதை பார்த்து அப்பா மாடு போகிறது அப்படிங்கிறான். அப்போ எப்படி அவனுக்கு தெரிஞ்சது அது ஒரு புது மாடு? இதுவரையிலும் பார்க்காத மாடு, பார்க்காத பொருளை அவன் அங்கு அறிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அந்த கோத்வம் அப்படின்னு ஒரு தர்மம், ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கிறது. மாட்டில் இருக்கக்கூடிய தர்மம் கோத்வம். எப்படி ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய தர்மம் மனுஷத்துவம் அப்படின்னு சொல்கிறார்களோ, அதுபோல் ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு இதுக்கும், ஒரு குரூப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு மாட்டுக்கு இருக்கக்கூடிய தன்மை அந்த கோத்வம். அந்த கோத்வம்ங்கிறது இந்த மாட்டிலையும் இருக்குது. அதனால் அவனுக்கு புரிஞ்சது. இது நியாய பாஷையில், நியாயத்தில் இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இதெல்லாம் இந்த கேஸ்டோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். ஆக அந்த கண்ணுக்கு தெரியாதது அந்த கோத்வம் அப்படிங்கிறது. ஒரு மாட்டை பார்த்தலாம், மாட்டை பார்க்க முடியும். ஆனால் மாட்டோட தன்மையை யாரால் பார்க்க முடியும்னா யாராலையும் பார்க்க முடியாது. அது எல்லா இடத்துலையும் இருந்துருக்கு. அது எந்த மாட்டில் எந்த இடத்துல வெளிப்படுகிறதோ அதை மாடு அப்படின்னு அவனால் சொல்லிட முடிகிறது. இதுக்கு முன்னாடி பார்க்காத பொருளை அவனால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா முதல்ல கார்த்தால பார்த்த மாட்டிலே இருக்கக்கூடிய அந்த மாட்டு தன்மையை பையன் புரிந்து கொண்டிருக்கிறான். அதை இரண்டாவது மாட்டை பார்த்த உடனே இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இது மாடு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆக அந்த ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு சூக்ஷ்மமான ஒரு புத்தி இருக்கிறது. அதுதான் அந்த ஜாதி அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். அந்த ஜாதி இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு திரவியமாக இருக்க வேண்டும். இது பிரம்மத்தை பொறுத்தவரையிலும் அதுக்கு எந்த தன்மையுமே இல்லை. அது தன்மையே அற்றது. அது அப்படி இருக்கும்பொழுது அதை ஒரு அந்த பிரம்மத்தன்மை, பிரம்மத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யாரும் அதுலேருந்து ஒரு இதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அதுக்கு இது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எப்படி அந்த பையன் இது மாடு அப்படின்னு சொன்னானோ அதுபோல் இது பிரம்மம்னு அவனால் சொல்ல முடியாது. அதே போல் இரண்டாவதாக இருக்க வேண்டிய தன்மை என்னென்னா இந்த திரவியம். அது திரவியமாக இருக்கணும், ஒரு பொருளாக இருக்க வேண்டும். இதை பார்த்த உடனே இது டேபிள், இது சேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஒரு பொருளாக இருந்தால்தானே அது சொல்ல முடியும். இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு சொல்ல முடியும். அப்படி அந்த பிரம்மத்தை சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அத்ரவியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. திரவியமே கிடையாது. திரவியம் எது இல்லையோ அதுதான் பிரம்மம். அது திரவியத்துக்கெல்லாம் ஆதாரமாக எது இருக்கோ அதுதான் பிரம்மம். அது ஆக அதை வாக்குனால சொல்ல முடியாது. மூன்றாவதாக சொல்ல வேண்டியது குணம். அது ஒரு இதுக்கு ஒரு பொருளுக்கு ஒரு குணம் இருந்ததுன்னா இது இப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பிரம்மம் நிர்குணமாக இருக்கிறது. எல்லா குணங்களையும் தாண்டியதாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். அதனால குணமற்றதான அந்த பிரம்மத்தை குணங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்களால் சொல்ல முடியாது. முடிஞ்சு போச்சு. அப்போ நான்காவதாக இருக்கக்கூடியது சம்பந்தம். சம்பந்தம் என்றால் ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அந்த தொடர்பினை வச்சு சொல்லலாம். அது சம்பந்தம் இருக்கா அப்படின்னாக்க சம்பந்தமும் கிடையாது. இரண்டாவது ஒரு பொருள் இருந்தால் தானே இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்ல முடியும். பிரம்மம் இருக்கிறதே ஒன்று தான் அப்படிங்கும்பொழுது அப்போ வேற ஒரு பொருள் இல்லாத நிலைமையில் எந்த தொடர்பும் இருக்க முடியாது, எந்த ஒரு சம்பந்தமும் இருக்க முடியாது. ஆக அப்படி இல்லாத சம்பந்தத்தினால் எப்படி அதை குறிப்பது? ஆக பிரம்மத்தை குறிப்பதற்கு எதனாலேயும் முடியாது. இன்னொரு இதுவும் சொல்றார், கிரியை அப்படின்னு. அந்த கிரியையினாலேயும் ஒரு பொருளை குறிக்கலாம். இவன் சமையல்காரன், இவர் பால்காரன், இவர் இந்த வேலை செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லலாம் இல்லையா? ஒரு செயலை வச்சு சொல்லலாம். பிரம்மம் நிஷ்கிரியமாக இருக்கக்கூடியது, எந்த ஒரு கிரியைகளும் இல்லாமல் இருக்கக்கூடியது ஒரு இது பிரம்மம். அப்போது எந்த செயல்களும் இல்லாமல் இருப்பதனால் அதை எந்த பெயர் வச்சும் அழைக்க முடியாது. எந்த பெயருக்கும் அப்பாற்பட்ட மனசினாலேயோ ஒரு வாக்குனாலேயோ ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இதையெல்லாம் தேவை. இந்த இதில் ஏதாவது ஒன்றாவது தேவை. இந்த எதுவுமே அந்த பிரம்மத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால அதை வாக்குனால் சொல்ல முடியாது. அதனால தான் அதை அனிர்தேஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டார்.
எதனாலேயும் சொல்ல முடியாது, நிர்தேசம் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நிர்தேஷ்டும் அசக்கியம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்பேற்பட்டது அந்த பிரம்மன். ஆனால் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. பரமம் அப்படிங்கிறது அந்த உபனிஷதே சொல்கிறது பரமம் அப்படின்னு. அதுக்கு ஆச்சாரியர் எழுதும் பொழுது பரமம் பிரகிருஷ்டம் அப்படின்னு அர்த்தம் போடுறார். பிரகிருஷ்டம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதையில் சொல்லும் பொழுது சொல்றார், சுகம் ஆத்தியந்திகம் எத்தத்து புத்தி கிராஹியம் அதீந்திரியம் அப்படின்னு. அது பரமம் சுகமாக அது அந்த ஆத்மா சத்து சித்து ஆனந்தம்னு சொன்னோம் இல்லையா. ஆனந்தம்னு அந்த சுகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆத்தியந்திகம் சுகம். அது இதுவே முடிவே இல்லாத சுகம். இப்போ போன மந்திரத்தில் நம்ம பார்த்தோமே, தேஷாம் சுகம் சாஸ்வதம் அப்படின்னு. அப்படி சாஸ்வதமான சுகம் எதுவோ அதுதான் இது. ஆத்தியந்திகம் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கார் இவர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். சுகம் ஆத்தியந்திகம் எத்தத்து புத்தி கிராஹியம் அதீந்திரியம், இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த 5 புலன்கள் இருக்கு, அதுதான் இந்திரியங்கள்னு பேர், பஞ்சேந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள்னால ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் அந்த இந்திரியங்களுக்கு உட்பட்ட பொருளாகத்தான் இருக்க முடியும். இந்திரியங்களால், அதாவது இந்த பஞ்சபூத்தங்களால் செய்யப்பட்ட பொருள்களை மட்டும்தான் இந்த 5 இந்திரியங்களால் அறிந்து கொள்ள முடியும். இந்த பிரம்மம் 5 பஞ்சபூத்தங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது, அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது. ஆக அப்படி இதெல்லாம் அப்பாற்பட்டா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பஞ்சபூதங்களாலான நம்முடைய புலன்களால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இது அதீந்திரியம் அப்படின்னு சொல்றார். அதீந்திரியமாக இருக்கிறதுனால தான் அனிர்தேஷ்யம், நிர்தேஷ்டும் அசக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பரமம் பிரகிருஷ்டம் யாருனால புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னா பிராகிருத புருஷ வாங்மனசையோகோ அகோச்சரம் அப்படின்னு. பிராகிருத புருஷர்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது. பிராகிருத புருஷர்கள் அப்படின்னாக்க யாருடைய மனம் சாந்தி அடையவில்லையோ, யாருடைய மனம் அந்த பரமாத்மாவிலேயே லயிக்கவில்லையோ அவர்களால் அடைய முடியாது அப்படிங்கிறார். சாதாரண மனிதர்கள்னாக்க அவர்களுக்கு ஆசாபாசங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், நிறையா இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எப்போ யாருக்கு இந்த ஆசைகள் இருக்கிறதோ, பாசம் இருக்கிறதோ, அவர்களால் இதை அடையவே முடியாது அப்படிங்கிறார். யார் அந்த பிரம்மத்தையே விரும்புகிறார்களோ அவர்களால் மட்டும்தான். எமேவ விருணுத்தே தேன லப்யா முன்னாடி பார்த்துருக்கோம். யார் அந்த பிரம்மத்தை மட்டுமே விரும்புகிறார்களோ, மற்றதை எல்லாத்தையும் விட்டுட்டு பிரம்மத்தை மட்டுமே அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் அடைய முடியும். மற்றவர்கள் எல்லாரும் பிராகிருத்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. பிராகிருத புருஷ வாங் மனசையோகோ அகோச்சரம் அப்பி, அவர்களால் அடைய முடியாது, சாதாரண மனிதர்களால் அடைய முடியாததாக இருந்தாலும் இந்த பிரம்மம் சத்து நிவிருத்த ஏஷனாக ஏ பிராமணாக தே ததே தத் பிரத்யக்ஷம் இதி மன்யந்தே அப்படிங்கிறார். யாருடைய ஆசைகள்லாம் போய்விட்டதோ அவர்கள் சொல்கிறார்களாம் நிவிருத்த ஏஷனாக அப்படின்னு. ஏஷனை அப்படின்னாக்க ஆசைகள் 3 விதமான ஏஷனைகள் இருக்கின்றன. புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனான்னு 3 விதமான ஏஷனைகள், ஆசைகள். புத்திரர்களை பெற வேண்டும்னு ஒரு ஆசை இருக்கு. வித்தேஷனா, வித்தம்னா செல்வம்னு அர்த்தம், செல்வத்தை அடைய வேண்டும், பொருள் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கிறது. லோகேஷனா அப்படின்னு இப்போ இந்த உலகத்து ஆசைகள் இதற்குள்ளே கொண்டு வந்துடலாம். பொருட்களும் புத்திரர்களும் அப்படிங்கிற 2க்குள்ளே இந்த உலகத்து ஆசைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இந்த உலக ஆசையை தவிர மற்ற உலகங்களுக்கு செல்ல வேண்டும், இந்திரலோகத்துக்கு போகணும், சந்திரலோகத்துக்கு போகணும்னு வேற ஏதாவது ஒரு ஆசை இருந்ததுன்னு அந்த ஆசையை லோகேஷனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றது ஸ்ருதி. அப்படி இந்த 3 விதமான ஆசைகளும் யாருக்கு இல்லையோ அவர்கள் தான் நிவிருத்தேஷனாக அப்படின்னு. அவர்கள் தான் யதி சன்னியாசிகள். அவர்களால் இது அவர்கள் சொல்கிறார்களாம் நிவிருத்தேஷனாக ஏ. யார் நிவிருத்தேஷனாவ ஆசைகள் இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்கிறார்கள், என்னன்னு சொல்கிறார்கள், இந்த ஆத்மா ததே தத், இதுதான் அது அப்படின்னு. இதுதான் அதுன்னு கையை காமிச்சு சொல்கிறார்களாம். பிரத்யக்ஷமாக என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சாதாரண மனிதர்களுக்கு அது தெரியவதில்லை அந்த ஆத்மா. ஆனால் இது போல ஆசைகள் இல்லாத ஒரு சன்னியாசிகளுக்கு, யதிகளுக்கு இது தெரிகிறது, பிரத்யக்ஷமாக தெரிகிறது. ததே தத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்கள். இதி மன்யந்தே அப்படிங்கிறார். அந்த பிரம்மவித் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிகிறது.
பிரத்யக்ஷம்னா ஏதோ ஒரு எதிர்க்க இருக்கக்கூடிய பொருளை பார்ப்பது போல ஒரு ஆப்ஜெக்டிவாக பார்க்காம சப்ஜெக்டிவாக பார்க்கணும், அதுதான் தெரியறது அவர்களுக்கு. சுவானுபவகம்யம் அப்படின்னு போட்டிருக்கு. அனுபவகம்யம், அனுபவத்திலே புரிகிறது. சாதாரணமாக அனுபவத்தில் ஏற்படக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரு நாள் சொல்லிவிட முடியாது. என்னதான் ஒரு இது இருந்தாலும், சப்போஸ் இந்த திதிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த இனிப்பு பல பொருட்கள் பல விதமாக இருக்கிறது. லட்டு ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கிறது, சர்க்கரை வேறு விதமாக இருக்குது, வெல்லம் வேறு விதமாக இருக்குது, கருப்பஞ்சாறு வேறு விதமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக இனிப்பாக இருக்கிறது. ஆனால் எல்லாம் இனிப்புன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர இது எப்படி இனிப்பாக இருந்ததுன்னு இன்னொருவருக்கு சொல்லு அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது சொல்லக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடியதை சொல்லவே முடியாது. ஒரு விதமாக குறித்து காட்டலாமே தவிர இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்படி தான் இந்த நிவர்த்தேஷனாவா யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரத்யக்ஷமாக அனுபவகமியமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, அவர்கள் சொல்கிறார்கள் இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஆத்மாவை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேள்வி வர்றது இந்த இடத்துல. கதம் கேன பிரகாரேன கதம்னு தத் விஜானியாம் அப்படின்றது இல்லையா? கதம்னு தத் விஜானியாம் கிமு பாதி விபாதி வா அப்படின்னு ஒரு கேள்வி இவரே எழுப்புறார். இந்த யமனே எழுப்புறார் இந்த ஒரு கேள்வி எழுப்பி அடுத்து பதிலும் சொல்ல போறார். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை, சொல்ல முடியாத ஆத்மாவை, இதுதான் ஆத்மான்னு சொல்ல முடியாத ஆத்மாவை அனுபவப்பட்டு பெரியோர்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களால் அது புரிஞ்சு கொள்ள முடிகிற மாதிரி இருக்குது அந்த ஆத்மா. அதை மற்றவர்களால் எப்படி புரிஞ்சு கொள்வது அப்படின்னு இவர் கேள்வி எழுப்புறார். கதம் நு கேன பிரகாரேட தத் சுகம் அகம் விஜானியாம். அப்படிப்பட்ட அந்த சுகமான ஆத்மாவை நான் எப்படி தெரிந்து கொள்வது? இதம் இது ஆத்ம புத்தி விஷயம் ஆபாதேயம் யதா நிவர்த்தைஷனாக யதயா. அந்த ஆசைகள் அற்ற அந்த யதிகள் அவர்கள்லாம் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய புத்திகமியமாக இருந்ததோ, அவர்களுக்கு அனுபவ விஷயமா இருந்ததோ, அவர்கள் எப்படி அறிந்து கொண்டார்களோ அதுபோல் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி அந்த ஒரு ஆத்மா இருக்கா, அதாவது அதுவா விளங்குகிறதா இல்லை தெரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போடுறாரு. கிமு தத் பாதி தீப்யதே. அது அந்த ஆத்மா தானே விளங்கி கொண்டிருக்கிறதா? தானே விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னாக்க அந்த இடத்துல இரண்டு அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கு, தான் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரகாஷாத்மகம் தத்து அப்படின்னு அது தானே ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும். அஸ்மத் புத்தி கோச்சரத்வேன விபாதி விஸ்பஷ்டம் திருஷ்யத்தே வா அப்படின்னு. அப்படி தானே விளங்கு கொண்டிருக்கிறது அப்படின்னாக்க நமக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னாக்க ஒரு பயன் இல்லை. அப்போ நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு. அப்போ நமக்கு தெரிகிற மாதிரி அப்படின்னாக்க அந்த இடத்துல ஒரு இருமை வந்து விடுகிறது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அது ஒரு கேள்வி அங்கே. அஸ்மத் புத்தி கோச்சரத்வேன விபாதி விஸ்பஷ்டம் திருஷ்யத்தே வா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த இடத்துல. அதுக்கு பதிலாக தான் இப்போ இந்த ஒரு அடுத்த ஸ்லோகம் வர்றது. அது தானேவும் விளங்குகிறது, அது சாதாரணமாக இருக்கும் பொழுது தானே மட்டும்தான் இருக்குது. அந்த இருமை இல்லாத நிலையில் தானேவும், இருமைகள் இருக்கும் பொழுது இருமைன்னு எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுக்கெல்லாம் ஒரு இருப்பை சத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அதுதான் இருக்குது, இரண்டாகவும் அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரம். அது உத்தரம்னா பதில். அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் வருது. ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி அப்படின்னு சொல்றார். அத்திர உத்தரம் இதம், இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. இது என்ன அப்படின்னா பாதி ச விபாதி ச இதி. அது தானேவாகவும் விளங்குகிறது. எதுவுமே இந்த பிரளய காலத்தில் எல்லாமே பிரளயத்தில் ஒடுங்கி எல்லாமே போன உடனே அது தானே பிரம்மம் மட்டும் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தானே இருக்குது. எப்போ வந்து சிருஷ்டி நடக்கிறதோ அப்போ சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்கள் இருப்பதனாலேயே அது இருக்கிறதும் தெரிகிறது. ஆக இரண்டு விதமாகவும் இருக்கக்கூடியது இந்த பிரம்மம் தான் அப்படின்னு சொல்கிறார். பாதி ச விபாதி ச இதி. அதுவாக இருக்கவும் இருக்கிறது, பலவையாக தெரியவும் தெரிகிறது. கதம் ஒரு கேள்வி போட்டு அவரே பதில் சொல்கிறார். இந்த இடத்துல ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் அப்படின்னா அந்த ஆத்மா விஷயத்தில் ஆத்மா ஒன்றுதான் ஒளிரும் தன்மையை கொண்டதாக இருக்கிறது, வேறு எதுக்குமே அந்த ஒளிரும் தன்மை கிடையாது. அந்த ஆத்மாவை இந்த சூரியன்
போய் ஒளிரச் செய்வதில்லை. அது ஏன்னா அதுவாக தானே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா. அதனால் இந்த சூரியனால் அதை போய் ஒளிர்விக்க முடியாது. சந்திர தாரகம் சூரியனால் முடியாது, சந்திரனால் முடியாது, நட்சத்திரங்களால் முடியாது, மின்னல்னாலேயும் முடியாது, நெருப்புனாலேயும் அதை எரிய வைக்க முடியாது. அந்த ஆத்மா ஒளிர்ந்து கொண்டிருப்பதை தொடர்ந்து இவையெல்லாம் ஒளிர்கின்றன. ஆத்மா மட்டும்தான் தேஜஸ்ஃபுல்லாக இருக்குது, தேஜஸ்வியாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா மட்டும்தான். அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் மற்றவை எல்லாம் ஒளிர்வது போன்று தெரிகின்றன அப்படின்னு சொல்கிறார். அத்திர உத்தரம் இதம் பாதி ச விபாதி ச இதி கதம் ந தத்ர தஸ்மின் ஸ்வாத்மபூதே பிரம்மணி. அந்த தத்ர அப்படின்னாக்க அங்கு அப்படின்னு அர்த்தம். அங்குன்னா எங்கு அப்படின்னா அந்த பிரம்மத்தில் ஸ்வாத்மபூதமாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தில் எப்பேற்பட்ட அங்கே சூரியன் ஒளிர்வதில்லை. சூரியகா ந பாதி அப்படிங்கிறார். சூரியன் ஒளிர்வதில்லை, அது ஒளிர்விக்க செய்வதில்லை அப்படிங்கிறார். இந்த சூரியனால் போய் அந்த பிரம்மத்தை போய் எல்லா உலகத்துக்கும் இந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த சூரியன். சர்வ அவபாசகா அப்படி சூரியகா அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கார். எல்லா இடத்துலையும் வெளிச்சம் கொடுத்து அதை பார்க்கும்படி செய்யக்கூடியவனான அந்த சூரியன் அந்த பிரம்மத்தை ஒளிர்விப்பானான்னா முடியாது. சர்வ அவபாசகா அப்படி சூரியகா ந பாதி. அவன் அங்கே போய் அந்த பிரம்மத்தை ஒளிர செய்ய முடியாது. ஏன்னா அது ஸ்வயம் ஜோதியாக இருக்கக்கூடியது. தத் பிரம்ம ந பிரகாஷயதி இத்தியர்த்தா. அந்த சூரியன் பிரம்மத்தை பிரகாசம் பண்ண முடியாது அப்படின்னு பொருள். ததா ந சந்திர தாரகம். சூரியனாலேயே முடியாது அப்படின்னு சொன்னாக்க சந்திரனால் நிச்சயமாக முடியாது. தாரகம் அப்படின்னு நட்சத்திரங்கள், நட்சத்திரத்தினாலேயும் அந்த சூரியனை அந்த பிரம்மத்தை ஒளிரச் செய்ய முடியாது. சரி பரவாயில்ல, அப்போது இந்த மின்னல்லாம் ஏற்படுகிறதே அதனால் பண்ண முடியுமா அப்படின்னா நைமா வித்யுதோ பாந்தி. இந்த மின்னல்னாலேயும் அந்த சூரியனை அந்த பிரம்மத்தை ஒளிரச் செய்ய முடியாது அப்படிங்கிற. சரி இதெல்லாம் முடியலை, இந்த நெருப்புனால முடியுமா அப்படின்னாக்க சூரியனாலேயே முடியலையே, எப்படி நெருப்புனால முடியும்னு ஒரு கேள்வி கேட்குறார். குதோயம் அக்னிஹி அப்படின்னு. இந்த பெரிய பெரிய இது சூரியனாலேயே முடியலன்னு சொன்ன உடனே இந்த நெருப்பை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டுக்கிறார். அஸ்மத் திருஷ்டி கோச்சரம், நம்மளால் இங்கே பார்க்கப்படக்கூடிய இந்த நெருப்புனால் சொல்ல அதை பற்றி என்ன சொல்வது அப்படிங்கிறார். சூரியனை கண்ணால் பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய தேஜஸுடையது அந்த சூரியன். அதனாலேயே முடியாவிட்டால் நம்மால் பார்க்க முடிந்த இந்த நெருப்பினால் பிரம்மத்தை ஒளிர்விக்க முடியுமா? முடியாது அப்படின்னு ஒரு பதில். கிம்பகுனா வேற என்ன அப்படின்னா எதிதம் ஆதித்யாதிக்கம் பாதி தத். இந்த சூரியன், சந்திரன், இந்த நட்சத்திரம், இந்த நெருப்பு, இந்த மின்னல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதனால் ஒளிர்படுகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார். ஒரே ஒரு ஒளி தான் இருக்குது. அது என்ன ஒளின்னா அந்த ஆத்ம பிரகாசம். அந்த ஆத்ம பிரகாசம் எப்பொழுதும் அணையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆத்ம பிரகாசத்தை தொடர்ந்து தான் இவை எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாருங்க. எதிதம் ஆதித்யாதிக்கம் பாதி. இந்த ஆதித்யன் முதலியவையெல்லாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதே அதெல்லாம் தத்து தமேவ பரமேஸ்வரம் பாந்தம் தீப்யமானம் அனு பாதி. அந்த பரமேஸ்வரனை தொடர்ந்துதான் இவையெல்லாம் ஒளிர்கின்றன. பரமேஸ்வரன் என்ன? அந்த தீப்யமானம் பரமேஸ்வரம் எது அந்த ஆத்ம ஜோதியாக இருக்கிறதோ அதுதான் அந்த இடத்துல பரமேஸ்வரன். அந்த ஆத்ம ஜோதியை பரமேஸ்வரனை தொடர்ந்து அனுபாதி. அணுங்கிற பதமே போட்டிருக்கிற இந்த இடத்துல. அணு அப்படின்னா எந்த ஒளி தொடர்ந்து இருக்கிறதோ, ஜோதிஸ்வரூபமாகவே எந்த ஆத்மா இருக்கிறதோ அதை தொடர்ந்து தான் இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மற்ற எல்லாமும் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கு நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தையும் இந்த இடத்துல கொடுக்குறார். யதா ஜல உல்முகாதி அக்னி சம்யோகாத் அக்னிம் தகந்தம் அனு தஹதி நஸ்பதா தத்வத் சொல்கிறார். இப்போ ஜலம் இருக்குது, தண்ணீர் இருக்குது. தண்ணி தானே சுடுவதில்லை. எப்படி அதுக்கு ஒரு சுடும் தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா அக்னி சம்பந்தத்தினால வர்றது.
அதுபோல இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரங்கள் இதுக்கெல்லாம் ஒரு பிரகாசிக்கும் தன்மை எப்படி வந்தது அப்படின்னா, தானே அதுக்கு பிரகாசிக்கும் தன்மை கிடையாது. பிரகாசிக்கின்ற இந்த ஆத்மஸ்வரூபத்தை அண்டியதனால், அதனுடைய சம்பந்தத்தினால் அதற்கும் ஒரு பிரகாசிக்கும் தன்மை வந்தது அப்படின்னு சொல்றார். யதா ஜலோல்முகாதிஹி அக்னி சம்யோகாத் அக்னிம் தகந்தம் மனு தகதி நஸ்வதா. தானே அது சொதமாகவே தானே அதுக்கு ஒரு ஜோதி ஸ்வரூபம் கிடையாது. அதனால அது தானே அதுக்கு தானே அது சுடக்கூடிய தன்மை கிடையாது அந்த தண்ணீருக்கு. அதுபோல இந்த சூரியன், சந்திரன் இவை எல்லாவற்றிற்கும் தானே பிரகாசிக்கும் தன்மை கிடையாது, ஆத்மஸ்வரூபத்தினால தான் வருகிறது அப்படின்னு சொல்றதுங்க. தஸ்யைவ பாசா தீப்தியா சர்வம் இதம் சூர்யாதி விபாதி. அதனால அந்த ஆத்மாவுடைய தீப்தியினால தான், ஆத்மாவுடைய பிரகாசத்தினால தான் இவை எல்லாம் சூர்யாதி விபாதி அப்படிங்கிறார். தானே பாசிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. சூரியன் சந்திரன்லாம் எப்போ சிருஷ்டிக்கு அப்புறம் வந்துடுத்தோ அதுக்கப்புறம் அந்த சூரியன் சந்திரனையும் சேர்த்து அது பிரகாசிக்க செய்கிறது அந்த ஆத்மா தான். இதுக்கு சாதாரணமாக ஒரு உதாரணம் வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். நமக்கு இந்த சூரியன் இருக்கிற இந்த இது விவகார காலத்தில் சொல்லியிருக்கார் ஒரு உதாரணம். சூரியன் இருக்கிறதுனால நம்ம மற்ற பொருளெல்லாம் பார்த்து இது இந்த பொருள் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் எப்போ மேகம் நல்ல ஒரு மழை காலத்தில் நல்ல மேகங்கள்லாம் திரண்டு சூரியனை மறைத்து விடுகிறது, அப்போ பார்த்தா எல்லா இடமும் இருளாக தெரிகிறது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சூரியனே இல்லை, வெறும் மேகம்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மேகத்தையும் நமக்கு காட்டக்கூடியதானது அந்த சூரியன் தான். சாட்சாத்தா அந்த சூரியன் இல்லாமல் போனால் அந்த மேகம் இருக்கிறது கூட தெரியாது. ஆக மேகத்தை காட்டக்கூடியதும் அந்த சூரியன் தான். ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சூரியன் இல்லை, மேகம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுபோல் இந்த இடத்துல ஆத்மா அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால தான், ஆத்மாவுடைய தீப்தியினால தான், பிரகாசத்தினால தான் சூரியன் முதலியவை பிரகாசிக்கின்றன. அது காரியமாக இருக்கக்கூடியது இந்த சூரியன் முதலியவை. அந்த காரியத்தை மட்டும் பார்த்து விட்டு காரணத்தை நாம் பார்க்காமல் இருக்கிறோம். அதனால அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், காரணம் மட்டுமே இருக்கும்போது பாத்தி அது இருப்பதாக தெரிகிறது, விளங்குகிறது. காரியத்துடன் இருக்கும் பொழுது இருப்பதும் தெரிகிறது அப்படின்னு விபாதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அந்த இடத்துல. எதை ஏவம் ததேவ பிரம்ம பாத்தீச்ச விபாத்தீச்ச காரியகத்தேன விவிதேன பாசா. காரியகதமாக இருக்கும் பொழுது, காரியகத்தம் அப்படின்னா எப்பொழுது அந்த சிருஷ்டியெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறதோ அப்போ அது விபாதி. விபாத்தின்னா இருப்பது தெரிகிறது. அதாவது காரியத்தை பார்த்தவுடன் காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சேரை பார்த்த உடனே அதை செய்தவன் இருக்கான்னு நமக்கு தெரியறது இல்லையா? அது தானே அது உருவாகி இருக்க முடியாது இல்லவா? அதுபோல சூரியன் அப்படின்னு ஒன்று ஒளியோடு இருக்குது அப்படின்னாக்க அந்த ஒளி எங்கேருந்து வந்ததுன்னா அது அதோடைய காரணம் எங்கன்னு தேடி பார்த்தா அப்போ தெரியும் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல. அத்தः தஸ்ய பிரம்மணः பாரூபத்வம் ஸ்வதோ அவகம்யத்தே. அந்த ஒளிர்கின்ற அந்த சூரியனை பார்த்த உடனே நிச்சயமாக தெரியும் சூரியன் தானே ஒளிரலை அப்படின்னு. அதுக்கு எங்கிருந்து ஒளி வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பிரம்மத்திடமிருந்து, அந்த ஆத்மாவிடமிருந்து வந்தது அப்படின்னு தெரியறது. அந்த பிரம்மத்தினுடைய ஒளியினால தான் அந்த சூரியன் ஒளிர்கிறது அப்படின்னு தெரியறது அப்படிங்கிறார். தஸ்ய பிரம்மணஹா பாரூபத்வம் ஸ்வதஹா அவகம்யத்தே அப்படின்னு சொல்கிறார். தானே தெரியறதா அது பிரம்மத்துக்கோட பாரூபம். பா அப்படின்னாக்க ஒளிரும் தன்மை அப்படின்னு அர்த்தம். பிரதிபானம் அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா, பானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பாரூபம் அப்படின்னா ஒளிர்கின்ற தன்மை, பிரம்மத்தின் ஒளிர்கின்ற தன்மை ஸ்வதோ அவகம்யத்தே தானே தெரிகிறது அப்படிங்கிறார். நஹி ஸ்வதஹா அவித்யமானம் பாசனம் அந்நியஸ்ய கர்த்தும் சக்கியம். அதாவது தானே ஒளிரக்கூடிய தன்மை இல்லாத ஒரு பொருளினால் மற்ற ஒன்றை ஒளிரச் செய்ய முடியாது அப்படிங்கிறார். இப்போது பிரம்மத்துக்கே ஒரு ஒளிரக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்ததுன்னா அதனால் சூரியனை ஒளிர்விக்க முடியாது அப்படிங்கிறது. சூரியன் ஒளிர்றது அப்படின்னாலே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மத்திலேருந்து கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். கட்டாதீனாம் அந்நிய அவபாசகத்வ அதர்ஷனாத் பாரூபானாம் ச ஆதித்யாதீனாம் தத்தர்ஷனாத். இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறாரு. நம்ம சாதாரணமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மையில் ஒரு உதாரணம் சொல்கிறார்.
இப்போ ஆதித்யன் அப்படின்னா சூரியன் ஒளிர்றதுனால அந்த ஒளி வந்து மற்ற ஒரு இடத்துலையும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆனால் சாதாரண இந்த கடப்பட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு பானை, ஒரு சட்டி, அதெல்லாம் வந்து அதனால் வந்து வேற ஒன்றை எடுத்து ஒளிரச் செய்ய முடியாது. அப்போ தானே எதுக்கு ஒளிர் இருக்கோ அதனால தான் மற்றவற்றை ஒளிரச் செய்ய முடியும். அதுபோல் இப்போ தானே ஒளிரக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. அந்த ஆத்மா தன்னுடைய ஒளியினால் சூரியனை ஒளிரச் செய்கிறது, சந்திரனை ஒளிரச் செய்கிறது, மற்ற எல்லாவற்றையும் ஒளிரச் செய்கிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அதாவது அந்த ஆத்மாங்கிறது வந்து இதுதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா சாதாரணமாக சொல்ல முடியாது, அதனுடைய காரியத்தினால அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அர்த்தம். இந்த சூரியன் இருக்குது அப்படின்னாலே அந்த சூரியனுக்கெல்லாம் ஒரு அதிஷ்டானமாக வேற ஒன்று இருக்குது. சந்திரன் இருக்கு, அதிஷ்டானம் என்ன? எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு அதிஷ்டானம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த சூரியன் தானாகவே இருக்க முடியாது. அதனுடைய சத்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னா பிரம்மத்திலிருந்து வந்தது. அப்போது பிரம்மம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார். இந்த மந்திரத்தோட இந்த ஒரு வள்ளி முடிகிறது. இதுக்கப்புறம் நமக்கு கடைசியாக ஒரே ஒரு வள்ளி தான் இருக்குது. 3வது வள்ளி, 2வது அத்தியாயம். ஸ்லோகம் படிக்கலாம் முதல்ல. ஊர்த்வமூலஹ அவாக்ஷாக்கஹ ஏஷஹ அஸ்வத்தஹ சனாதனஹ ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தமுச்யதே தஸ்மின் லோகாஹ ஸ்ருதாஹ சர்வே தது ந அத்யேதி கஷ்டன. இந்த மந்திரத்தில் முதல் வாக்கியம் மட்டும்தான் புதுசு, மற்றதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஏதத் வைத்தத் இதுலேயும் இருக்குது. முன்னாடியே நம்ம வேற ஒரு மந்திரத்துலேயும் இதையே பார்த்துருக்கோம். யேஷு சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமாணஹ ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தமுச்யதே தஸ்மின் லோகாஹ ஸ்ருதாஹ சர்வே தது நாத்யேதி கஷ்டன ஏதத் வைத்தத். இதே வரிகள் அந்த மந்திரத்திலையும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது 2வது வள்ளியில் 8வது மந்திரம் அதுலேயும் பார்த்துருக்கோம். இப்போ 3வது வள்ளியிலையும் முதல்ல வந்திருக்குது. இந்த மந்திரம் வந்து நம்ம பகவத்கீதையிலே 15வது அத்தியாயத்திலையும் இதை பற்றி சொல்கிறார். அங்கே சொல்லும்பொழுதும் இதே ஒரு உதாரணத்தை இதை தான் எடுத்து அங்கே சொல்கிறார், அங்கே விவரித்து சொல்கிறார். அங்கே இந்த பிரபஞ்சத்தை ஒரு உருவம் கொடுத்து இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு உதாரணபூர்வகமாக சொல்ல போகிறார். உதாரணம் சொல்ல போகிறார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நிரூபிப்பதற்காக சொல்லலை. இது பிரபஞ்சம் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறதா இதனால் நம்ம பேசின்னு இருக்கோம். அப்போ பிரபஞ்சத்தை இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதற்காக இந்த வள்ளி வரலை, இந்த உபனிஷத் அதுக்கு வரலை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை பார்த்த பிறகு இருக்கக்கூடிய பிரபஞ்சம் அது எங்கிருந்து வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்போ நம்ம வந்து ஒரு இருக்கக்கூடிய பாம்பை பார்த்தவுடன் பாம்பை உடனே பாம்புன்னு எடுத்துன்னு பயந்துன்னு போகாமல் அதை தேடி கண்டுபிடிச்சு வேற ஒரு அறிவாளி யாரோ ஒருவர் அதை அறிந்தவன் அவன் சொல்கிறான் அது வந்து பாம்பு கிடையாது, அது கயிறு அப்படின்னு. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு விசாரம் வந்து அதை கயிறாக நம்ம இப்போ அறிந்து கொள்கிறோமோ அப்படி இப்போ எது பிரபஞ்சமாக தெரிகிறதோ அதனுடைய காரணமாக இருக்கக்கூடிய எதிலிருந்து தோன்றியதோ அந்த பிரம்மத்தை சொல்வதற்காக இந்த மந்திரம் வந்திருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஊர்த்வமூலஹா. ஊர்த்வமூலஹா அப்படின்னா ஊர்த்வம் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். மேலே, மூலஹா அப்படின்னாக்க வேர் அப்படின்னு அர்த்தம். மேலே ஒரு இந்த இதில் வந்து பிரபஞ்சத்தை ஒரு அரச மரம், தலைகீழாக இருக்கக்கூடிய அரச மரம் மாதிரி ஒரு உருவகம் கொடுத்துருக்கார். சாதாரணமாக வேர் அப்படின்னு சொல்லிட்டாக்க கீழே தான் இருக்கும், இலை தழைகள் அந்த கிளைகள் இதெல்லாம் மேல் பக்கம் இருக்கும். ஆனால் இந்த உருவகத்தில் இந்த உவமையில் உதாரணத்தில் தலைகீழாக இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்தை எடுத்துட்டு இருக்கார். அது எப்படி இருக்குது அப்படின்னா மேலே வந்து வேர் இருக்குது, கீழே கிளைகள் இலைகள் இது போல் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு வர்றார்.
மேலே வந்து கிளை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல ஒரு தாத்பரியமே இல்லை. பிரபஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு தாத்பரியமே கிடையாது. அதனால் மேலே கீழே அப்படின்னு எடுத்துக்காம ஊர்துவம் அப்படிங்கிறத வந்து சிறந்தது உயர்ந்ததுன்னு எடுத்துக்காம, உயரத்தில் இருப்பதுன்னு எடுத்துக்காம சிறந்தது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கணும். அவாக்ஷாக்கா அப்படின்னா கீழே கிளைகள் இருக்கிறது அப்படின்னு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லாமல் சிறந்தது அற்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியது நம்ம. ஆக சிறந்ததாக இருக்கக்கூடியதிலிருந்து சிறந்தது வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. சிறந்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னாக்க பிரம்மம் காரணமாக எது இருக்கோ அதுதான் சிறந்தது, காரியமாக எது இருக்கிறதோ அது சிறந்ததை விட சிறந்தது அற்றது, சிறப்பற்றது அப்படின்னு எடுத்துக்கணும். ஊர்த்வமூலஹா தூல அவதாரணேனைவ மூல அவதாரணம் விருக்ஷஸ்ய கிரியதே லோகே. இந்த சாதாரணமாக இப்போ ஒரு காரியத்தை பார்த்தவுடன் காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஒரு பஞ்சு மரம் இருக்குது, இலவம் பஞ்சு இருக்குது, அதோடைய மரம் இருக்குது, அதுலேருந்து ஒரே ஒரு பஞ்சு துளி அப்படி எங்கேயோ வந்திருக்கு. அதை பார்த்த உடனே நமக்கு தெரியறது, ஆஹா ஒரு சின்ன ஒரு துரும்பு மாதிரி துருண்டு தான் இருக்குது அந்த பஞ்சு. இதை பார்த்த உடனே நமக்கு தெரியறது இது வந்து ஒரு மரத்திலிருந்து வந்திருக்கு, இந்த மரம் இப்படி இருக்கக்கூடியது அப்படின்னு நமக்கு ஒரு தெரியறது இல்லையா? அதுபோல் இதை பார்த்த உடனே அங்கே இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியறது. இல்லாமல் அந்த மரம் இல்லாமல் இந்த துரும்பு வந்திருக்க முடியாது. அப்போது ஒரு சின்ன துரும்பை பார்த்தவுடன் அதற்கு மூலமாக வேற ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதுபோல இந்த உலகத்தை பார்த்தவுடன் இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வள்ளி ஆரம்பிக்கிறது, இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். தூல அவதாரணேனைவ மூல அவதாரணம் விருக்ஷஸ்ய கிரியதே லோகே. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படிதான் பார்க்குறார்களா, ஏதோ ஒரு சின்ன துரும்பை பார்த்த உடனே அதனுடைய காரணமாக இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்கிறார்கள், மரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னு. ஏவம் அதே போன்று சம்சார காரிய விருக்ஷ அவதாரணேன, சம்சாரம் அப்படிங்கிற ஒரு இந்த இது இருக்கு இல்லையா, காரியம் இருக்கு இல்லையா, அதை புரிந்து கொண்டாக்க அதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது, வேறாக இருக்கக்கூடியது, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மணஹா அப்படின்னு. சம்சாரம் அப்படிங்கிற இந்த உலகத்தை பார்த்த உடனேயே இதுக்கு ஒரு மூலம், இந்த ஒரு மரம்னு இந்த சம்சாரத்தை எடுத்துட்டாக்க நமக்கு தெரியக்கூடியது இதுதான் இல்லையா? மரம்னா தெரியக்கூடியது, ஆனால் அதோடைய வேர் நமக்கு தெரியக்கூடியது கிடையாது. ஆக அந்த சம்சாரம்ங்கிற ஒரு மரம் இருக்குது, அப்போ தெரியக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக அதுக்கு ஒரு வேர் இருக்கும். அது வேர் என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் பிரம்ம அப்படின்னு சொல்கிறார். தன் மூலசிய பிரம்மணஹா ஸ்வரூப அவதிதாரைஷையா அப்படிங்கிறார். அந்த ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வதற்காக இயம் ஷஷ்டி வள்ளி ஆரம்பியத்தை, இந்த 6வது வள்ளியானது ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த முதல் சாப்டரில் 3 வள்ளியும் 2வது அத்தியாயத்தில் 3 வள்ளியும் இருக்குது. மொத்தம் 3 சேர்த்து 6வது வள்ளி. 6 வள்ளிகள் இருக்கின்றன. இதுதான் கடைசி வள்ளியான 6வது வள்ளி. அப்போது காரியத்தை பார்த்து காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே இந்த 6வது வள்ளி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதில் சொல்கிறார் சம்சார விருக்ஷ ரூபகம். அந்த சம்சார விருக்ஷங்கிறது என்ன, எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார். ஊர்த்வமூலஹா ஊர்த்வம் மூலம் யத் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அஸ்ய இதி அப்படின்னு. ஊர்த்வம்னா உயர்ந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மூலம் அப்படின்னு போடுறார். ஊர்த்வம் மூலம், மேலே எது இருக்கோ, மூலம் எது இருக்கோ அதுதான் அப்படின்னு. இந்த உலகத்துக்கு சம்சாரத்துக்கு எது காரணம் அப்படின்னா பிரம்மம். அந்த பிரம்மம் என்ன அப்படின்னா தத் விஷ்ணோகோ பரமம் பதம் அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இதை இந்த நச்சிகேதன் கேட்டான் இல்லையா, கேட்ட கேள்வியிலேயே இந்த இறப்புக்கு அப்புறம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டது எதை பற்றி கேட்டான்னா இந்த ஆத்மாவை தான் பற்றி கேட்டான். அந்த ஆத்மாவை தான் பின்னாடி அவர் சொல்கிறார் தேவை ரத்ராபி விசிகித்சிதம் அப்படின்னு, தேவர்களுக்கும் புரியாததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத் அப்படின்னு சொல்லும்போது அந்த தர்மங்களுக்கும் அதர்மங்களுக்கும் தாண்டியதாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா அப்படின்னு சொன்னார். அதே ஆத்மா தான் இந்த தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அந்த அதே ஆத்மாவை தான் திரும்ப இதுலேயும் சொல்கிறார். இந்த
மனமெல்லாம் தாண்டி போகும்பொழுது இந்த மனம்ங்கிற இந்த ரத்தரூப கல்பனை பண்ணும் பொழுது அந்த ரத்தரூப கல்பனையாக இருக்கும் பொழுது அந்த ஆத்மா எங்கே போய் சேரணுமோ அதுதான். இந்திரியாணி ஹயான்யாகு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது விஞ்ஞான சாரத்திர் எஸ்து அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கிறது. விஞ்ஞான சாரத்திர் எஸ்து என்ன மந்திரம்? சோத்வனஃப் பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவர் தான் யாருக்கு அந்த விஞ்ஞானம் தான் சாரதியாக இருக்கிறதோ, மனஃப் பிரகிரகவான் நரஹா அப்படின்னு சொல்லிட்டு வரும். யார் அந்த மனதினை நன்றாக அடக்குகிறானோ அவன் சக அத்வனஃப் பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். அந்த பிரம்மன் அப்படிங்கிறது அந்த அடையக்கூடியவன் யார் அப்படின்னா, யார் மனசினை அடக்கினானோ அவனால தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. ஆக அப்படிப்பட்டதான அந்த பிரம்மம் அதுதான் ஊர்துவம் மூலமாக இருக்கக்கூடியது. எதுக்கு அப்படின்னா இந்த சம்சார விருட்சத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் அதுக்கு ஊர்துவ மூலகா அப்படின்னு பேர். இந்த ஊர்துவ மூலகான இந்த சம்சாரத்துக்கு ஊர்துவ மூலம்னு பேர். எதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மமோ அதுதான் இது அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஊர்துவ மூலகா அப்படின்னு. ஆக அந்த விருட்சமாக இருக்கக்கூடியது, மரமாக இருக்கக்கூடியது இது இந்த சம்சாரம். அந்த விருட்சம் அப்படின்னு சொன்னதுனாலேயே இந்த சமஸ்கிருதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மூல காரணம் ஒன்று இருக்கும். சாதாரணமாக இப்போ நாற்காலி அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க 4 கால்கள் இருக்கிறதுனால தானே நாற்காலின்னு பேர். ஆனால் அதே நம்ம டேபிள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு சொல்ல முடியாது. டேபிள் அப்படின்னா எதனால டேபிள் வந்தது அப்படின்னா அதுக்கு சொல்லவே முடியாது. அது ஏதோ பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நாற்காலி அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு காரண பேராக இருக்குது. அதுபோல் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பதங்கள் பலவையும் இப்படி தான் காரண பெயராக தான் இருக்குமே தவிர சாதாரணமாக வெச்ச பேராக இருக்க முடியாது. அப்படி இந்த விருட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விருட்சம்னா மரம் அப்படின்னு. விருட்சம்னு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க விரஷ்சநாத் அப்படின்னு போட்டிருக்காரு. விரஷ்சநாத் அப்படின்னா விரஷ்சனம் அப்படின்னா வெட்டி தள்ளுறதுக்கு பேர் மரம்னு பேராம். இந்த மரத்தை வெட்டி தள்ளுறதுனால அதுக்கு பேர் விருட்சம்னே பேர். வெட்டி எது தள்ளப்படுகிறதோ அதுக்கு மரம் அப்படின்னு பேர் அப்படிங்கிறார். இந்த சம்சாரமும் வெட்டி தள்ளப்பட வேண்டுமா. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா. அசங்கம் அப்படின்னு அந்த வைராக்கியத்தை சொல்றார். அந்த வைராக்கியத்தையே ஒரு கத்தியாக எடுத்துக்கொண்டு அந்த அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப திடமா அந்த சம்சார விருட்சத்தை வெட்டி தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த சம்சார விருட்சம்னு பேரு. விருட்சம்னா அந்த மரம் வெட்டி தள்ளப்படுவதனால இதற்கு மரம் அப்படின்னு பேரு. ஆக இப்படிப்பட்ட இந்த மரத்தினை ஒரு பெரிய ஒரு கதையை கொடுத்து இந்த இடத்துல ஒரு 1.5 பக்கத்துக்கு இவர் வியாக்கியானம் பண்ண போறார். இந்த ஊர்துவ மூலகா அப்படிங்கிற ஒரே ஒரு பதத்தை ஒரு 1.5 பக்கத்துக்கு இவர் சங்கராச்சாரியார் ஒரு விவரித்து எழுத போறார். எப்படிப்பட்டது இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல நிரூபித்து காட்டணும். அப்படிப்பட்ட இந்த சம்சாரத்தை அவர் விளக்கப் போகிறார். அதை அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.